உனக்கு என்ன ஆச்சு தக்காதா? இப்போ கொஞ்ச நாளா நிஷிமுராவை பத்தி யோசிக்காம என்னால இருக்கவே முடியல. நீ எப்பவுமே அப்படிதானே? அது என்னமோ உண்மைதான்ப்பா. ஆனாலும் லவ்வா இருக்குமோ? லவ் பண்றவங்க முகம் இப்படிதான் இருக்குமா? நீ எப்பவுமே அந்த மரணத்து நிழல் கூட தானே இருக்க. ஆமா, அது ரொம்ப ஃபன்னா இருக்கும். என்ன காரணம்னே தெரியல. ஆனா கொஞ்ச நாளா என்னோட மனசே ரொம்ப டைட்டா இருக்கு. அது அவளோட சாபமா இருக்க வாய்ப்பு இருக்கு. இது லவ் தான், அதுல சந்தேகமே கிடையாது. எல்லாம் கரெக்டா பொருந்தது. அவ சாபத்தோட பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வர ஆரம்பிச்சிருச்சு. நிஜமாவா? ஹூரே! இனிமே என்னால மரணத்தின் நிழலோட ஃப்ரெண்டா இருக்க முடியும். நீ எப்படி இந்த மாதிரி முடிவெடுக்கற? பசங்க இதுக்கு இப்படி இருக்காங்க. இது கண்டிப்பா லவ் தான். பிரமாதம். இப்ப கொஞ்ச நாளா தக்கதா கூட இருக்கும்போது என்னோட மனசு ரொம்ப டைட்டான மாதிரி ஃபீல் ஆகுது. அது லவ் லவ் கண்டிப்பா இது லவ் தான். இப்போ எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மிஷன் தான். தக்கதா நீயா? என்னாலும் சரி, நான் இதை செஞ்சாகணும். வேகமா இந்த கிளாஸ் ரூம்குள்ள பதுக்கி வச்சிருக்கேன். அந்த பாம்பை நான் கண்டுபிடிக்கணும். ஆமா, இது என்ன இடம் கிட்டகவா? இதோ இதுதான் இந்த ஸ்கார்பியன் கேங்கோட பேஸ். பேசா பிரமாதம். ஆளுங்க கம்மியா இருக்கறனால இந்த கிளாஸ் ரூமை யூஸ் பண்றது இல்ல. அதனால இத ஸ்கார்பியன் கேங்குக்காக எடுத்துக்கிட்டோம். அதுவும் டீச்சர்ஸ்க்கு தெரியாம. அப்படினா இது உங்க கேங்கோட ஒரு சீக்ரெட் ஓபன் ரூம்னு சொல்ல வரியா? பிரமாதம். அப்படியே சொல்லலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு. வந்த உடனே உன் வீடு மாதிரி மாத்திட்டியே. ஆனா என்ன எதுக்கு நீங்க இந்த இடத்துக்கு கூப்பிட்டீங்க? மரணத்தின் நிழலோட ஃப்ரெண்ட உங்க கேங்குக்குள்ள சேர்த்துக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். இங்க பாரு தக்காதா, எங்களுக்காக ஒரு உதவி பண்ணு. எங்க ஸ்கார்பியன் கேங்க நீ தான் காப்பாத்தணும். கிளாஸ் 5 to 1 ஸ்கார்பியன் கேங்கான எங்களுக்கும் கிளாஸ் 2ல இருக்கிற லிசார்ட் கேங்குக்கும் நடுவுல போர் நடந்துகிட்டு இருக்கு. என்ன லிசார்ட் கேங்கா? பிடி பீரியட்ல டாட்ச் பால் கோட்டை பிடிக்கிறதுக்கு சண்டை, மழை நேரத்துல கொடைய வச்சு சண்டை, முடிஞ்ச அளவுக்கு ஒரு படி விட்டு ஒரு படி ஏறுறது, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. ஆனா ஒவ்வொரு தடவையும் நாங்க தோத்துக்கிட்டே தான் இருக்கோம். எப்பவுமே ஏதாவது ஒரு ஏமாத்து வேலை பண்றாங்க. என்ன இந்த மாதிரி போட்டில கூடவா? ரொம்ப மோசம். அதனாலதான் நாங்க கோழைங்களான அந்த லிசார்ட் கேங்க எப்படியாவது தோக்கடிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். இதுக்கு பேர் தான் The Roach Bomb. ஒரு பெட் ஃபீடரை நாங்க கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கோம். டைமுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு கரப்பா பூச்சியா வெளிய வரும். இது ஒரு அற்புதமான ஆயுதம். பிரமாதம். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ, இதை ரெடி பண்ணதே என்ஜினியரான டனாக்கா நான் தான். காக்ரோச் எல்லாத்தையும் அதுக்குள்ள புடிச்சு வைக்கிறது எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்துச்சு தெரியுமா? நிஜமாவா? இது நல்லா இருக்கு. இது நம்ம எனிமியோட லாக்கருக்குள்ள வச்சோம்னா கண்டிப்பா எல்லாரும் அவனை வெறுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வெற்றி நமக்கு தான். ஆனா தவறுதலா லாக்கரை மாத்தி அவன் அதை வச்சுட்டான். என்ன யாமாமோட்டோ? என்ன மாதிரி ஒரு புத்திசாலி கிட்ட இருந்து யாருமே இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா இது எவ்வளவு பெரிய தப்பு. இருங்க, என்கிட்ட ஏதோ ஹெல்ப் கேட்க வந்தீங்களே. ஆமா, டைம் முடியறதுக்குள்ள எப்படியாவது அந்த பாம்பை எடுத்துறணும். ஆனா எதுக்காக நான் பண்ணணும்? அது வந்து உன்னால இது முடியும் எனக்கு தெரியும். யாரும் கவனிக்காத நேரத்துல நிஷிமுராவோட லாக்கர்ல இருந்து அந்த பாம்பை வெளியே எடுத்துரு. அப்படின்னா நிஷிமுரா ஆபத்துல இருக்கா? என்ன தப்பா எடுத்துக்காத. அந்த மரணத்தின் நிழலுக்கு உதவி பண்ணணும்டா உங்ககிட்ட கேக்குறேன். மத்த யாரையும் நாங்க இதுல இழுத்து விட விரும்பல. ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம், நிஷிமுராக்கு அந்த காக்ரோச்சை பத்தி தெரியக்கூடாது. நிஷிமுராவை அந்த மாதிரி பயமுறுத்துறது ரொம்ப ரொம்ப மோசம். நான் அதுக்காக சொல்லல. எனக்கு புரிஞ்சது. நான் இத பாத்துக்கிறேன். நாங்க நிஷிமுராக்கு ஹெல்ப் பண்ண விரும்பல. இந்த விஷயத்துல எங்களுக்கு தான் ஹெல்ப் வேணும். சாருக்கு மட்டும் தெரிஞ்சது எங்களை திட்டியே தீத்து கட்டிடுவாரு. சொதப்பிடாத தக்காதா. நிஷிமுரா, நீ இந்த சைஸ்ல ஒரு பாம்பு ஏதாவது பாத்தியா? அட பாவி, ஆனா உனக்கு இது தெரியவே கூடாதே. எதுக்காக இங்க திரும்பி பாக்குற? மாட்டதா நீ மட்டும் மாட்டிக்கோ. நீ எந்த பாம்ப பத்தி பேசுற? எதையாவது பேச சமாளி. ப்ளீஸ், அந்த பாம்புக்குள்ள இருக்கிற காக்ரோச்சை பத்தி மட்டும் சொல்லிடாத. பாம்னா அது மக்களை கொல்லுமே, அந்த மாதிரியானது. எதுக்கு நிலைமை இன்னும் மோசமாக்குற? நான் எதையும் பார்க்கலையே. ஓ அப்படியா? தக்காதா இப்படி நடந்துக்கிறது நல்ல விதமா போச்சு. இதுக்கப்புறம் அவளுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வராது. ஆமா ஆமா. தக்காதா ஒரு நிமிஷம் இரு. இப்ப நீ என்ன சொன்ன? கிளாஸ்க்குள்ள யாரோ பாம்ப பதுக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்றியா நீ? இரு இங்க என்ன நடக்குது? கிளாஸ்க்குள்ள என்னமோ பாம்பு இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னது நிஜமாவா? நம்ப முடியல. நிலைமை இன்னும் மோசமாயிடுச்சு. இந்த நேரத்துல நம்ம முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணுமா இல்ல ஃபயர் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணுமா? இந்த மாதிரி நேரத்துல நம்ம போலீஸை கூப்பிடணுமா இல்ல ஃபயர் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிடணுமா? நம்ம மாட்டிக்க போறோம்.
நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, அந்த பாம்பை நான் டிஃப்யூஸ் பண்றேன். தக்காதா நீ பாம்பை டிஃப்யூஸ் பண்ணுவியா? நீ உண்மையிலே பெரிய ஆள் தான் தக்காதா. பாம்பை எப்படி டிஃப்யூஸ் பண்றதுன்னு எனக்கும் சொல்லிக் கொடு. ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன் எப்படி ரொம்ப காம்ப்ளெக்ஸான டைம் பாம்பை டிஃப்யூஸ் பண்ணுவான்? டிவைஸா? அட ஆமா, உன்னை நீ கையப்படுத்திக்க நாங்க விட மாட்டோம். எல்லாரையும் உடனே ஸ்கூல் யாருக்கு வர சொல்லணும். ஏகா சஹாரா, உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? அடச்சே, நமக்கு நேரம் கம்மி ஆகிட்டே இருக்கு. அவ்வளவு நேரம் தேடியும் என்னால கண்டுபிடிக்கவே முடியல. முதல்ல நீ எங்க தேடி பார்த்த? ஏதாவது ஒண்ணு பண்ணி நிஷிமுராவோட லாக்கரை போய் செக் பண்ணி பாரு. ஒருவேளை தக்காதா நீ எதுக்கும் கவலைப்படாத நிஷிமுரா, நான் உன்னை பாதுகாப்பேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நான் என்னுடைய லாக்கர்ல ஒரு வினோதமான டிவைஸ பார்த்தேன். நீங்க அத பத்தியா பேசுறீங்க? நான் சார் கிட்ட கொடுத்துட்டேனே. சார் கதை முடிஞ்சது. தக்காதா, நம்ம சீக்கிரமா போய் சாரை கண்டுபிடிக்கணும். அவர் சாக போறாரு. உனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுதா இல்லையா? சாருக்கு இது தெரியக்கூடாது. இப்போதைக்கு நாம அதை தக்காதா கையிலே விட்டுருவோம். பாம்பு வெடிக்கிறதுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால தான் சொல்றேன். சரி வாங்க போவோம். என்ன இது, நம்ம வயசு பையனா இருந்துட்டு இவ்வளவு வேகமா ஓடுறான். சார் கிட்ட நைஸா பேசி வாங்கிடுவானா? வேற வழி இல்ல, இவனை தான் நம்பி ஆகணும். எல்லாம் உன் கையில தான் இருக்கு. தக்காதா, வராண்டால ஓடக்கூடாதுன்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சாரி சார். இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாரா? சார் அது ஓ இதுவா? காலையில நிஷிமுரா இதை கொண்டு வந்து கொடுத்தா. ஒரு ஆட்டோமேட்டிக் பெட் ஃபீடரை எதுக்காக ஸ்கூலுக்கு கொண்டு வரணும்? அச்சச்சோ, சார் ஓடாதீங்க, காரிடார்ல ஓடாதீங்கன்னு சொல்லிருக்கேன்ல. இப்போ உங்களுக்கு டைம் கம்மியா தான் இருக்கு. நீ என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? ஒழுங்கா 3 பேரும் போய் அதோ அங்க நில்லுங்க. சொல்றத கேளுங்க. யாரும் இனிமே நீ கவலைப்படாத. அடுத்த தடவை ஓடுறத பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன்.